கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 25 சாந்தீபினி முனிவர் குருதட்சணை கேட்ட கதை. ஸ்ரீ கணேசமூர்த்தி முன்பு என் பதவியில் அமர்த்தப்பட்டிருந்த பூதத்தை வரவழைத்து என்னுடைய பதவியை எனக்கே கொடுத்து எனக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். உடனே நானும் ஸ்ரீ மகா கணபதியையும் பிரம்மா விஷ்ணுக்களையும் வணங்கிவிட்டு என்னுடைய உலகத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் அன்றைய தினத்திலிருந்து நான் இதுநாள் வரையிலும் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் கவனத்தோடுதான் நடந்து கொண்டு வருகிறேன். ஆகையால் காலனே, நீயும் இனிமேற்பட்டு மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வதுதான் நல்லது. எந்த மனிதர்கள் காலகாலரின் திவ்ய நாமங்களை அறிந்தோ அறியாமலோ உச்சரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பாவம் என்பதே கிடையாது. இப்போது நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் முழுக்க முழுக்க உண்மையான வார்த்தைகளாகும். இது பொய் என்றால் எனக்கும் உனக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் ஆண்டவனின் தண்டனை கிடைப்பது நிச்சயம். நானோ பிரம்மா விஷ்ணு முதலானவர்களோடு சேர்ந்து கொண்டு சிவசங்கரரின் தரிசன காலத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு தினசரி அவரை வணங்கி வழிபட்டு வருகிறேன். ஆகையால் என்னுடைய காரியங்களை கவனிப்பதற்கான போதிய நேரமும் அவகாசமும் எனக்கு கிடைப்பதில்லை. அதனால் புதிய அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கும் நீ உன்னுடைய தொழிலை அதி கவனத்தோடும் அதி ஜாக்கிரதையோடும் செய்து வர வேண்டும். மேலும் சகல பாபங்களையும் போக்கி அருளும் பாபநாசரின் திருநாமங்களையே பெயர்களாக கொண்டிருப்பவர்களின் பெற்றோர்களைக் கண்டால் நீ தொலைதூரத்திற்கு ஓடிச் சென்று விட வேண்டும் என்று கூறினான். அதை கேட்டதும் காலன் பயந்து நடுங்கிய குரலில், தர்மராஜனே, தங்களுக்கு சொந்தமான இத்தனை பெரிய பதவியை என்னால் சரிவர நிர்வகித்து வரவே முடியாது. எனக்கு அளவு கடந்த பயம்தான் அடிக்கடி ஏற்படுகிறது என்று கூறினான். உடனே யமன் அவனை நோக்கி, காலனே, நீ எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அனைவரும் நமக்கு வசப்பட்டவர்களே. சகல பிராணிகளும் நம்மை பார்த்த மாத்திரத்திலேயே அஞ்சி நடுநடுங்கும் போது அதற்கு மாறாக நீ ஏன் வீணாக கலக்கம் கொள்ள வேண்டும்? முன்பொரு சமயம் சாந்தீபினி என்ற ரிஷிக்கு மகனொருவன் இருந்தான். அவன் நற்குணங்களும் புத்திசாலித்தனமும் நிறைய பெற்றவன். அவன் ஒரு நாள் மகா புனிதமான தீர்த்தம் ஒன்றில் நீராடும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருநாமங்களான அச்சுதன், ஆனந்தன், கோவிந்தன், முகுந்தன் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நீராடினான். அப்போது பயங்கரமான முதலையொன்று ஜலத்தின் நடுவிலிருந்த அந்த சிறுவனை பிடித்து தொலைவில் இழுத்துச் சென்று அவனை கொன்று தின்று விட்டது. உடனே உயிரிழந்த அவனை நம்முடைய தூதர்கள் நமது உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவன் சிறந்த விஷ்ணு பக்தன் என்பதை அத்தூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்போது சாந்தீபினி முனிவர் தன்னுடைய புதல்வன் நீராடும்போது உயிரிழந்ததைக் கண்டு அளவு கடந்த துயரமடைந்து புலம்பி அழுதார். பிறகு அவர் தனது சிஷ்யர்களும் பலசாலிகளுமான ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமனையும் நோக்கி தனக்குரிய தட்சணையை கொடுக்கும்படி கேட்டார். சிஷ்யர்களே, முதலையால் பிடித்து கொண்டு போகப்பட்ட
என்னுடைய மகனை கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பித்தால் அதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் மிகச்சிறந்த குரு தட்சணையாகும் என்று அவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். உடனே மிகுந்த பலசாலிகளான ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் அந்த தீர்த்தத்திலுள்ள ஆழமான மடுவில் குதித்து அங்கிருந்த அந்த முதலையை கொன்றார்கள். ஆனால் அங்கே குருவின் மகனை காணாமல் அவர்கள் பெரிதும் துயரமடைந்து யமலோகமாகிய நம் லோகத்திற்கு புறப்பட்டு வந்து நம்மிடமிருந்து குரு புத்திரனை மீட்டு கொண்டு போய் தங்களது குருவினிடத்தில் அவனை சேர்ப்பித்தார்கள். அப்போது முனிவரின் மகனாகிய அந்த புத்திசாலி சிறுவன் தன் மனதிற்குள், நாம் சதா காலமும் திருமாலின் திருநாமம் சொல்லிக் கொண்டிருந்தும் கூட யம தூதர்கள் நம்மை யமலோகத்திற்கு இழுத்து கொண்டு சென்று விட்டார்களே என்று ஆலோசனை செய்தான். பிறகு அவன் அன்றைய தினத்திலிருந்து பரமேஸ்வரரின் திருநாமங்களையே சதா சர்வ காலமும் உச்சரித்து வணங்கியவனாக நீண்ட காலத்திற்கு யமனின் பயமேதும் இல்லாமலேயே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். முடிவில் அவன் கைலாசத்தை அடைந்து மோட்ச சாம்ராஜ்யத்தையும் பெற்றான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.